நல்ல வேலை. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சாங்க. எங்க அம்மா கிட்ட நான் கண்ணை காமிச்சேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பயமா இருக்கு மின்னல். ஏய், அதான் அம்மா ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டேன்ல. அம்மா, இப்போ எதுக்கு இவங்க வந்து விசாரிக்கிறாங்க? அப்படின்னா அத்தையும் மாமாவும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தமா? நீ என்ன லூசா? பின்ன என்னடி, தமிழ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையும் சந்தேகப்படுற ஆளுங்களே கிடையாது. அப்படி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நேரா உன்னை கூப்பிட்டு கேட்க போறாங்க. அவங்கள தானடி உன்னை பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டு வர போறாங்க. அப்புறம் எதுக்கடி தமிழோட அத்தை என்னை பத்தி விசாரிக்கிறாங்க? ஏய், அவங்க தமிழோட அத்தையா பொண்ணை பத்தி பொறுப்பா விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரியல. உன்னை பத்தி தப்பான விஷயம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடின மாதிரி இருந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? போட்டு கொடுப்பாங்க. அத்தை மாமா கிட்டயா? இல்ல, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட. என்ன சொல்ற? ஆமா, எனக்கு என்னமோ அந்த சந்திரகலா மேடம்க்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க உன்னை பாக்குறதே எரிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு நீ கொஞ்சம் நஞ்ச இடைஞ்சலா கொடுத்துருக்க. அப்படின்னா அவங்க என்ன பழி வாங்க போறாங்களா? இருக்கலாம். அப்போ கீதா ஆண்டி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போய் அவங்க அத்தை மாமா கிட்ட சொல்வாங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ தானடி அவங்க விசாரிச்சாங்கன்னு சொன்ன. விசாரிச்சாங்க. அவங்க அப்படி என்னதான் விசாரிக்கிறாங்க நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். யாரும் உருப்படியா எந்த தகவலும் சொல்லல. ஒருத்தன் செவரு ஏறி குதிச்சது, கல்யாண விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போனது, இது மாதிரி தான் சொல்லிருக்காங்க. இந்த தகவலை வச்சுக்கிட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றியா? இது பாரு, நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ண ஒரே தப்பு நீ MBA படிச்சேன்னு நான் சொன்னதுதான். அது மட்டும் இப்போதைக்கு தமிழ் வீட்டுக்கு தெரியாம இருந்தா போதும். கீதா ஆண்டி விசாரிச்சதுல அது தெரியாமலே இருந்திருக்கும். அவங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு யோசிக்க கூட இல்லடி. அவங்க திரும்ப திரும்ப உன் கேரக்டரை பத்தி மட்டும்தான் விசாரிச்சாங்க. அவங்களுக்கு படிப்பை பத்தின யோசனையே வரல. ஒருவேளை உனக்கே தெரியாம யாராவது சொல்லிருந்தா? நான் தான் அவங்க விசாரிச்ச எல்லாரையும் பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஒருவேளை உனக்கே தெரியாம யார்கிட்டயாவது கேட்டிருந்தா? ஐயோ, ஏய், ஏண்டி இப்படி இருக்க? நல்லதே நடக்கும் நம்பு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பயமா இருக்கு மின்னல். ஐயோ, தமிழ் கிட்ட இருந்து தாண்டி போன். ஒருவேளை இங்க போய் ஏதாவது சொல்லி அங்க பிரச்சனை ஆயிருக்குமோ? ஏய், இப்பதானே சொன்னேன் நல்லதே நடக்கும்னு. முதல்ல அட்டன் பண்ணு. தமிழ், சொல்லுங்க. ஹலோ சரஸ்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? பயந்துட்டு இருக்கேங்க. பயந்துட்டு இருக்கியா? எதை நினைச்சு? நம்ம கல்யாணத்தை நினைச்சுதான். அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம்ல. அங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல, இங்க எதுவும் இல்லையே. அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் சும்மா தாங்க கேட்டேன். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. தைரியமா இரு. இன்னைக்கு ஒரு நாள் தானே. இந்த ஒரு நாள் தாண்டறதுக்குள்ளேயே எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. என்ன சொல்ற? யாரு போன்ல? தமிழா? கொண்டா கொண்டா, நான் பேசுறேன். என்னப்பா? ஹலோ பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டிமா. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாவம் சரஸ்வதி தான் அங்க பயந்துகிட்டு இருக்கா. நான் இருக்கிறப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படணும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. இதுக்காகவே சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை சமாதானப்படுத்தணும்னு தோணுது. நீங்க முதல்ல சம்பந்தம் பண்ணுங்க. சமாதானப்படுத்துறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாட்டிமா சொல்றீங்க? அவன் யாருப்பா? அவன் தம்மா துண்டு பையன். எங்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சிருவானா? அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்பா. நீங்க தைரியமா பொண்ணு கட்டுவாங்க. மத்ததெல்லாம் என் கையில தானே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. சரி, சரஸ்வதிட்ட பேசு. கொடுங்க. நீ பேசு. சொல்லுங்க. பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு நாங்க பொண்ணு கேட்க வரோம். நீ எந்த டென்ஷனும் எடுத்துக்காத. இப்போ நீ தைரியமா போய் தூங்கு. சரி, பாய். அப்பா. என்னடா என் மருமகளோட போன்ல பேசிட்டு இருக்கியா? இல்லப்பா, அது ஒன்றும் தப்பு இல்லடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா இப்படி பேசிட்டு இருக்கிறது தானே. இந்த காலத்துல தான் பசங்க எய்தாப்ல இருந்தா கூட போன்லயே பேசிக்கிறாங்க. கேட்டா சேட்டிங் சொல்றீங்க. எங்க காலத்துல அப்படி கிடையாதுடா. நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? அப்பா,
ஏன்டா எதுக்குப்பா அதெல்லாம்? எங்க காலத்தை பத்தி சொன்னா உடனே போர் அடிக்குதா? உண்மையிலேயே எங்க காலம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? மாமா என்ன மாமா ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, எனக்காக தானே இல்லன்னு சொல்றீங்க. சரி இல்ல. ஓகே சில். என்னப்பா இது? இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா? இதெல்லாம் கோதைக்கு பிடிக்காதேப்பா. அதான்ப்பா, அம்மா பார்த்தாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஆ, அது ஒன்றும் இல்லைப்பா. பெரிய பணக்கார வீட்டில் வளர்ந்த பொண்ணு இல்லை. அங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. வேற ஏதாவதுன்னா எடுத்து சொல்லலாம்ப்பா. இது நம்ம எப்படி? அப்பா, வேணா ராகினி கிட்ட சொல்லி அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லலாமா? ஆ, தப்பாயிடும்பா. நம்மளோட வயசுல சின்ன பொண்ணு நமக்கு அட்வைஸ் பண்றாளே நினைச்சு அந்த பொண்ணு வருத்தப்படுவா. வேண்டாம்ப்பா. இப்போ வேற என்னதான்ப்பா பண்றது? அது பேசாம கோதையை விட்டு சொல்லிடுவோம். அப்பா, ஆமாப்பா, கோதை அவன் மனசு நோகாம கரெக்டா பக்குவமா எடுத்து சொல்லிடுவா. அவ பாத்துப்பா. நான் சொன்ன டிஷ் செஞ்சிருவீங்கல்ல, எவ்வளவு நேரம் ஆகும்? ஹலோ, நான் வசு, திரும்ப என்னாச்சுமா? இல்ல நான் ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ண சொன்ன ஆண்டி, அதான் அது எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, நீ போய் மோட்டர் ஆஃப் பண்ணிருக்கான்னு பாரு. அந்த சாமான்லாம் எடுத்து வச்சிரு. அது நீ சொன்ன டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துற சொல்றேம்மா நானு. சரி ஓகே ஆண்டி. பஸ் ஒரு நிமிஷம்மா. ஆ? நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இது கேஷுவல் வேர் ஆண்டி. நான் வீட்ல இருக்கும்போது இப்படிதான் போடுவேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பா இருக்காது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இல்ல ஆண்டி, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அதான். புரியுதுமா. Dress போடுறது நமக்கு சௌரியமா இருக்கணும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட கூடாதுல்ல. இல்ல சாரி ஆண்டி, நான் எதுவும் தப்பாலாம். ஏய் ஐயோ சேச்சே, நீ உங்க வீட்ல இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் பழகிட்ட. அதே மாதிரி இந்த வீட்ல இது வேண்டான்னு தோணுதுமா. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன்ல, கம்பெனில இருக்கும்போது ம், இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுங்கள்லாம் இருக்குமா. ம், அதுல இந்த Dress விஷயமும் ஒண்ணுதான். ம். என்னடா அத்தை நம்ம தனிப்பட்ட விஷயத்துல எல்லாம் தலையிடுறாங்களேன்னு நினைக்காதம்மா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் மொத்தமா ஒரு விஷயத்துல பழகிட்டாங்கம்மா. ஒரு ஆளுக்காக அவங்க எல்லாரையும் மாற சொல்றதை விட நாம ஒருத்தர் அவங்களுக்காக மாறிடலாம்ல. ம், கண்டிப்பா ஆண்டி. வசு, ம். உன்னை எல்லா விஷயத்திலையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. ம். போக போக எல்லாம் சரியாயிடும். ஆம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் மாத்திக்கிறேன். ஆ, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஆண்டி, நான் சரி பண்ணிக்கிறேன். கண்ணு, ரொம்ப சந்தோஷம்மா. ம். சரி, நீ ரூமுக்கு போ. சமையல் ரெடி ஆனதும் உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து சாப்பிடு. ம், ஓகே ஆண்டி. சரியா? ம். பாத்தியா, கோதை கரெக்டா சொல்லி சரி பண்ணிட்டா. ஒரு குடும்பத்தை அழகா சமாளிக்கிறதுல கோதையை விட்ட ஆளே கிடையாதுடா. கோதை தான். சாப்பிட வராம நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு சாப்பாடு வேணாம். என்ன விளையாடுறீங்களா? அங்க என்னடானா உங்க பாட்டியும் சரஸ்வதியும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அவங்க சாப்பிடாதப்ப நாங்க எப்படிமா சாப்பிட முடியும்? ஏய், அவங்க வீம்புக்கு அடம் பண்ணிட்டு இருக்காங்கடி. மா, அவங்க எதுக்காக பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும்? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? லூசுன்னா? வேணான்னு சொன்னா சமைக்காமலாத இருந்திருப்பேன்ல. அப்ப நாங்க சாப்பிடலன்னு வருத்தம் இல்லையாமா? நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து இங்க சமைச்சும் போட்டுட்டு இருக்கேனே, என்னை பத்தி யாராவது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்ப வந்து சாப்பிட போறீங்களா இல்லையா? இல்லம்மா. அப்புறம் சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருவேன். யாராவது நடுராத்திரில எழுந்து பசிக்குதுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். அப்ப அக்காவையும் சாப்பிட சொல்லுங்க.
ம் இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். ஏங்க என்னங்க இந்த வீட்ல என்னங்க நடந்துட்டு இருக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன நடக்குது? காலையில இருந்து யாருமே சாப்பிடலங்க. ம் எதுவுமே தெரியாத மாதிரி ஏன்னு கேக்குறீங்க? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? என்ன எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றீங்களா? இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பட்னி கிடந்தா கடங்கன்னு போய்கிட்டே இருப்பேன். அனாவசியமா என் பொறுமையை சோதிக்காதீங்க. நல்லதுக்கு இல்ல. உங்களுக்கு தேவையானதால கிடைச்சிட்டு தானே இருக்கு. அப்புறம் என்ன? போய் ஒழுங்கா சாப்பிட்டு படுங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க. அம்மா இவங்களெல்லாம் கெடுக்கிறதே நீங்க தாம்மா. இப்ப எல்லாரையும் கூட்டு போய் சாப்பிட போறீங்களா இல்லையா? இப்பவே சாப்பிடுறோம். ஆனா நான் கேட்டதுக்கு பதில் என்ன? அத சொல்லு. ஏமா என் உயிரை வாங்குற இப்படி? ஏண்டா ஒரே ஒரு பொய் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஆமா, இத்தனை வருஷம் சொல்லாத இப்ப போய் பொய் சொல்லுன்னு சொன்னா நான் பாக்குற உத்தியோகத்துக்கு என்ன மரியாதை? அப்போ இத்தனை நாள்ல நீ பொய் சொன்னதே இல்லையா? இல்ல. வேணா எல்லார் முன்னாடி என்ன அந்த உண்மையை சொல்ல வச்சிடாத. என்ன புதுசா ஏதாவது கதை கட்ட போறீங்களா? நான் ஏண்டா கதை சொல்லணும்? உன் பிள்ளைங்க முன்னாடி அதை சொல்ல வேணான்னு பாக்குறேன். என்னம்மா மிரட்டுறீங்களா? மிரட்டலடா. சரஸ்வதி MBA படிச்சிருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லு. நான் வாயை மூடிக்கிட்டு போய்கிட்டே நீங்க இருக்கேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். ம், அப்படியா? பசங்களா இங்க வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. வா. இந்த ஹரிச்சந்திர மகாராஜா வாழ்க்கையில பொய்யெல்லாம் சொன்னதே இல்லையா. ஆனா ஒரே ஒரு பொய் சொன்னதுனாலதான் இவருக்கு கல்யாணமே நடந்துச்சு. உண்மையா இல்லையான்னு உங்க அம்மாவை கேளு. வாசுகி, நீ எதுக்கு தலையை குடிஞ்சிட்டு இருக்க? அப்ப நான் போய் சொன்ன மாதிரி ஆகுதுல? ஆமா. சரஸ்வதி, பொய் சொல்லிதான் நடந்துச்சு. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்பா, அப்ப பொய் சொல்லிதான் உங்க கல்யாணம் நடந்துச்சாப்பா? ஏய் அம்மா, இவன் என்ன கேக்குறான் பாத்தியா? தயவு செஞ்சு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்றேன்டா. இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வாசுகியோட அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறான்னு நான் சொன்னேன். கல்யாணமும் நடந்துச்சு. ஆறு மாசம் கழிச்சு நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சுது. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணான்னு உங்க அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் தான் போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவங்க பொய் சொன்ன விஷயம் அப்ப எனக்கு தெரியாது. நான் பொய் சொல்லல. சரிடா, நான் தான் பொய் சொன்னேன். இப்ப என்ன நீங்க கெட்டு போயிட்டீங்க?
3 பிள்ளைங்களை பெத்து சந்தோஷமா நல்ல குடும்பமா வாழலையா நீங்க? கரெக்ட் தான் பாட்டி. ம். இங்க பாரு சொக்கலிங்கம், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்றதே ஒரு பொய் தான். ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது தப்பே இல்லை. அதுலயும் கல்யாணம்னா கணக்கு வழக்கே இல்லாம பொய் சொல்லலாம். நீ ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போற? அம்மா, நீ அன்பா சொன்னாலும் சரி, கோவமா சொன்னாலும் சரி, நீ கொஞ்சி பேசினாலும் சரி, திட்டி பேசினாலும் சரி, நீ என்ன பேசினாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். போதுமா? அது வரைக்கும் நாங்க 2 பேரும் சாப்பிட மாட்டோம், புரியுதா? வாடி. ஏய் அருண், காவ்யா, சாப்பிட வாங்க. எங்க என்னங்க இது? செஞ்சு வச்ச சாப்பாடுல அப்படி மொத்தமா வீணா போகுது. என்னதான் பண்றது? கொண்டு வந்து என் தலையில கொட்டு. இதுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது. போய் வேற வேலை இருந்தா பாரு. என்ன பேபி, கண் முழிச்சிட்டியா? என்ன? தூங்குறதுக்கு முன்னால குடிப்பேன்னு ஆண்டி கொடுத்து விட்டுருக்காங்க. இதுல பாதாம், முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. ஏய் பேபி, இதை அபிதா எடுத்துட்டு வந்து கொடுத்தா. இப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நீ குடி. எனக்கு வேண்டாம். ஆண்டி கொடுத்திருக்காங்க. அதான் வேணாம் சொல்றல. ஏய் பேபி, என்னாச்சு? சொல்லு, என்னாச்சுன்னு கேக்குறல. தலை வலிக்குது. தலை வலிக்குதா? ஹாஸ்பிடல் வேணா போலாமா? Are you kidding me? ஏன் ஐசியூல கொண்டு போய் சேர்த்துறேன், நல்லா இருக்கும். பேபி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் இல்ல. தலை வலிக்குது, அவ்வளவுதான். சாதாரண தைல தைச்சா சரியாயிரும். ஏன் பேபி, நான் தேய்ச்சி விடக்கூடாதா? இன்னும் வேணாம். நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு நல்லாவே தெரியுது. நீ நினைக்கிறது மட்டும் எப்பவுமே நடக்காது, புரியுதா?